எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்ணுறதே பெரிய காம்படிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலாக நிறையா வளர்ந்துட்டோம். பட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதில் எங்களுடைய டேரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டேரக்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லி இந்த லேடிஸை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறது நீங்கள் எல்லோரும் தான். அதில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா டீமும் இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி ஆமாம் சேரன் சார் இருக்கார். அதுக்கப்புறம் நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்ணுறாரு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் அ ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர். இதில் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லேட்டாக வந்தது கொஞ்சம் சாரி ஃபார் இட். பிகாஸ் ஐ வாஸ் டப்பிங் ஃபார் விஜய் ஆண்டனி லாயர் படத்துக்கு டப்பிங்கில் இருந்தேன். அதை பிரேக் பண்ணிவிட்டு வந்தேன். தேங்க்யூ பாரதி சார். தேங்க்யூ சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ் லேடிஸ் ஹாஸ்டல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறட்டும். அண்ட் அசோக் எனக்கு வந்து முருகாலேருந்து தெரியும். இல்லை அசோக் ஃப்ரம் முருகாலேருந்து தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ, வெரி டெடிக்கேட்டட் ஃபெலோ. ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் டு த கேமராமேன், பெஸ்ட் விஷஸ் டு பிஆர்ஓ நிகில் முருகன் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். உழைப்போம் உழைப்பில் உயிர்வோம். ஓகே அண்ட் ஹாப்பி தீபாவளி. டேனி நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க மியூசிக் டைரக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ். ஆக்சுவலி இது ரகு, இது சுபாஷ். ரெண்டு பேரும் அடுத்து வர இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போட்டியாக வர போகிறாங்க. இந்த ஆக்சுவலி நான் பாடல் எழுதும்போது ஒரு பல்லவி, ஒரு சரணம் அல்லது 2 பல்லவி 4 சரணம் அப்படி கொடுப்பேன். இல்லை இயக்குனர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, தயாரிப்பாளர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த முதல் பாடலுக்காக நிறைய பல்லவி நிறைய சரணம் நான் எழுதினேன். ஏன்னா தம்பிகள் திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எழுதினேன். அவங்க கூட ஒரு கூட ரொம்ப சந்தோஷம். ரகு அண்ட் சுபாஷ் பேசுகிறேன். ஹாய், என் பேர் சுபாஷ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமு. நம்பி டைரக்டர் பாதிமா அவர் கொடுத்ததுக்கு நன்றி. ப்ரொடியூசர்ஸ், என்னோட ப்ரொடியூசர் அவர் டேனி, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது ரகு என்னோட மியூசிக் டைரக்டர், என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் மியூசிக் காலேஜ், அடையார் மியூசிக் காலேஜ் படிச்சிருக்கோம் நாங்கள். அப்படியே ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் நாங்கள். சப்போர்ட் மெயினாக டேரக்டருக்கு எங்களை நம்பி சான்ஸ் கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு தேங்க்ஸ். அண்ட் டேரக்டரோட டீமும் எங்களை நம்பி இதில் விட்டுருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ. லிரிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே பேசுங்க. சைலன்ஸ். லேடிஸ் ஹாஸ்டல், அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, இந்த படத்தில் 6 நேஷ்னல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு. நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் தேரும். சார் நன்றி சார், நன்றி. சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருந்தார். கூல் சுரேஷ், நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேசுவோம், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் பிஸியாக இருப்பேன் சார் அப்படின்னா. இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னாரு. நான் அதில் பேர் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். என் பேர் போடவே இல்லை. சரி பரவாயில்ல, மனசை திரப்பத்திட்டேன். இங்கே எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன், ஃபோட்டோவும் வைக்கல. மனசை திரப்பத்திக்கிட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம்
இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேர் போடாட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா சரிதானா அடி அம்மாடி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடித்தவங்க, சத்யராஜ் சார் கூட நடித்தவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடித்தவங்க. அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே மேடம் உங்களை நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், உங்களை நான் படத்தில் உங்கள் கூட சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அவர் கூட நான் நடிக்கிறேன், அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்தில் இவர் வந்து மாடு ஒன்று வயிற்றில் முட்டிருச்சு, நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆள் எனக்கு தெரிஞ்சவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் அவரை வருத்தப்படுறீங்களா, மாடு இவரை முட்டினதால் கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரர் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னாங்க. அவர் உடம்பு ஃபிசிக்கெலாம் அப்படி வச்சுருக்காருங்க, வயிறு வந்து சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கனாக்கா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு. சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி பிரதர். ஸோ இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சுருக்காரு. உங்களை பார்த்தவொடனே நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறையா படிக்கட்டுகள் வரும், அந்த படிக்கட்டில் கொண்டு ஒன்றா ஏறி நாங்கள் கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுவோமா சார்? கண்டிப்பாக போயிடுவோம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னோன்னா ஏதோ இரட்டை அர்த்தமாக எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னால் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது. ஏன்னா டேரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்கிறாரு. இப்போது இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலை விரித்து ஆடுது இல்லையா, அதாவது நான் வேறு சொல்கிற இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் நீங்கள் அதுக்கு போய் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன் நான். அதனால் அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே ஆங்கில படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க, என்னென்ன நடக்குன்றது தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த வெற்றி படத்தில் சந்திப்போம். சரிங்களா? ஓகே. ஹலோ, பின்னாடி யாரும் பேச வேண்டாம். சார் ரோலிங் சார். பைக் போயிட்டு இருக்கு, யாரும் பின்னாடி பேச வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு லேடிஸ் ஹாஸ்டல் பட பூஜை. எங்களோட நண்பர் இயக்குனர் பாரதி மோகன் சார் படத்தை இயக்குறாரு. ஏற்கனவே வெயிலுக்கு நேரமாச்சு, வெற்றி சபதம், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். நீண்ட காலமாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர். இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் தான் இன்றைக்கி ஃபீல்டு தேவைப்படுது. அந்த மாதிரி அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் சேரன் சார், நண்பர் அசோக்கு, ரேகா மேடம், அப்புக்குட்டி, சிங்கம்புலி சொன்னால் அப்புறம் குதறிடும். சிங்கம்புலி, இப்படி நிறைய நம்மளுக்கு தெரிந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க. ரியாஸ் கான், ராதாரிவண்ண, ரவி, இது பட்டியல் ஃபுல்லாக வெறும் நடிகர் பட்டியலாக நீட்டே போகுது. இந்த படம் இன்னைக்கு பூஜை, விரைவில் படம் முடிஞ்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். பிரஸ் மீடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்களுக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல்சோ டு தி என்டையர் cast, crew and seniors from the industry. I think ஆக்டர்ஸ்க்கு ரேண்டமான ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ப்ரெஸ்ஸு, நண்பர்கள்
ஐ திங்க் இன்னைக்கு காலையில் சடன்லி மழை வேறு அதிகமாக இருந்துச்சு. இப்போ உங்கள் மேலே வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் உழைக்கிறதுனால தான் இந்த கேமரா கனாண்ட தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லையோ எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் சேர்றோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அண்ட் இந்த தருணத்தில் ஆல்சோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு PRO நிகில் முருகன் சார் ஆன் அச்சீவிங் தி கலைமாமணி. நீங்கள் எல்லாருமே அவருக்காக கை தட்டலாம். இட் இஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் நிகில் அண்ணன்னு ரொம்ப டைமாக தெரியும். இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ திங்க் மக்கள் தொடர்பாளர் PROங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நபர் அவர். அண்ட் உங்களோட பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரணும் அண்ணா. பாரதி மோகன் சார் இந்த படத்தோட இயக்குனர், ரொம்ப சீனியர். ஐ திங்க் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அசெம்பிள் பண்ணதில் ஒரு சைடில் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவங்களோட ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் இன்றைக்கி மெயினாக வந்திருக்கேன். ரியாஸ் கான் பைஜான் கூட நான் ஃபர்ஸ்ட் முருகா படத்தில் இணைந்து சேர்ந்து ஒர்க் பண்ணேன். சிங்கம்புலி அண்ணனும் அவரோட என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகளுக்கும் அனைவருமே ரொம்ப பிளெஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சேரன் சருக்கும் எனக்கும் வி நோ ஈச் அதர் சின்ஸ் அ லாங் டைம். நம்ம பிறந்த தேதியும் ஒன்று தான், 12th டிசம்பர் தான். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் இந்த படத்தின் மூலமாக. சார் முதல்ல சொன்னார் லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டில் இருக்குது, ஆனால் நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் தங்கின ஆட்களே இல்லை. லேடிஸ் ஹாஸ்டலுங்கிற டைட்டிலுக்கே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்துருக்கோம். இந்த கூட்டம், இந்த நல்ல விஷயம் படத்தோட ஸ்க்ரீனிங் டயத்தில், சக்ஸஸ் டயத்தில் கூட செய்யணும்னு நான் ஆடியன்ஸ்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. படத்தோட படப்பிடிப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. அண்ட் டு எவ்ரி ஒன், சில பேரோட பேர் நான் சொல்லலைனாலும் இந்த முழு ஓஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு துளியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவரோட அன்பு ஆதரவு தேவை. சிங்கம்புலி சார் மென்ஷன் பண்ணேன். தேங்க்யூ. அனைவரையும் கூடிய விரைவில் சந்திப்போம். மனமார்ந்த நன்றி. காட் பிளஸ்.